தீபக் ஷர்மிளாவிடமிருந்து தள்ளி வந்து போனை அட்டெண்ட் செய்தான். சார், நீங்க சொன்ன மாதிரியே எல்லா பிளானும் ரெடியா இருக்கு. இன்னமும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் நடந்துரும் என்று ஆதவன் சொன்னான். முக்கியமான விஷயம், எந்த காரணத்தை கொண்டோ நான் யாருங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என் மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாது என்று சொன்னான் தீபக். புரியுது சார், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்தை நான் சரியா பண்ணி முடிக்கிறேன் என்று ஆதவன் உறுதியாக சொன்னான். அதன் பிறகு தீபக் போனை கட் செய்துவிட்டு ஷர்மிளாவிடம் வந்தான். காயத்ரி தேவியை பற்றிய பயம் இன்னமும் அவளுக்குள் இருந்தது. அதை பார்த்த தீபக் லேசாக சிரித்துக் கொண்டே, ஷர்மி, பாட்டி சொன்னதை பத்தியெல்லாம் நீ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத. என்ன இருந்தாலும் உண்மையை ரொம்ப நேரம் மறைக்க முடியாது. உன்னோட ஹெல்ப் இல்லாம அவங்களால இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியாது. அதுவும் இல்லாம எஸ்வி குரூப்ஸ் கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிச்சிடுவாங்க என்று சொன்னான். தீபக் சொன்ன வார்த்தைகளை ஷர்மிளா பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரிலிருந்து வெளியே நடக்க அப்போது எதிரில் நவீன் வருவதை பார்த்ததும் அப்படியே அசையாமல் நின்றாள். நவீன் அவள் அருகில் வந்து மேலும் கீழும் பார்த்துவிட்டு, நேத்து நடந்த விஷயத்துக்கு அப்புறமும் நீ ஆபீஸ்க்கு வந்திருக்கன்னா உனக்கு உண்மையிலேயே தைரியம் தான். அதுவும் இந்த ஜோக்கரை கூட கூட்டிட்டு வந்திருக்க என்று சொன்னவன் அருகில் நின்றிருந்த தீபக்கை பார்த்து, என்ன பாக்குற? இப்ப நான் இந்த கம்பெனியோட டிசைன் டைரக்டர். என் முன்னாடி இப்படி எல்லாம் ஆணவத்தோட நிக்க கூடாது என்று சொன்னான். உடனே தீபக் அவனை பார்த்து, நீ டைரக்டரா? ஒரு பென்சில் டிராயிங் ஆச்சும் பண்ண தெரியுமா உனக்கு? இது வரைக்கும் நீ உன்னோட வாழ்க்கையில உருப்படியா ஏதாச்சும் பண்ணிருக்கியா? இன்னமும் நீ அபிஷியலா டைரக்டர் ஆகல, அதை மறந்துடாத என்று நக்கலாக சொன்னான். அதை கேட்டதுமே நவீனின் முகம் மாறியது. ஓ, இந்த ஹீரோ தான் அவரோட பொண்டாட்டிக்கு நீதி வாங்கி கொடுக்க வந்திருக்காரா? சார், உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சார். நீங்க நினைச்சா கண்டிப்பா என்னால டைரக்டர் ஆக முடியாது. நான் எப்படி உங்களை சமாதானப்படுத்த போறேன் என்று பயப்படுவதை போல நடித்துக் கொண்டே சொன்னான். உடனே தீபக் அவனை பார்த்து முறைக்க நவீனின் பார்வை ஷர்மிளாவிடம் சென்றது. அண்ட் ஷர்மிளா, உன்னோட டிசைனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அத பார்த்த எல்லாரும் என்னை எப்படி பாராட்டுறாங்க தெரியுமா என்று சிரித்துக் கொண்டே சொல்ல, தீபக் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நவீனின் காலரை பிடித்து இழுத்தான். நவீன் அவனுடைய கையை எடுத்து விட்டபடி சிரித்துக் கொண்டே அவனை பொருட்படுத்தாமல் அங்கிருந்து உள்ளே சென்றான். அவன் உள்ளே செல்லும் வரைக்கும் கோபத்துடன் நின்றிருந்த தீபக் சில நொடிகள் கழித்து, ஷர்மி, அவனை பத்தி எல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, நான் கூட இருக்கேன், வா போகலாம் என்று சொன்னான். ஷர்மிளா எந்த பதிலும் சொல்லாமல் உள்ளே நடக்க தீபக்கும் அவளுக்கு பின்னாலேயே சென்றான். தீபக் ரிசப்ஷனில் உட்கார்ந்து கொள்ள ஷர்மிளா நவீனின் அக்ரிமெண்ட் கையெழுத்திடப்படும் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு சென்றாள். அங்கே காயத்ரி தேவி, நவீன் இருவரும் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்தாள். அவர்கள் இருவரும் ஆதவனுக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். ரவுண்ட் டேபிளில் ஆபீஸின் சில முக்கியமான ஆட்கள் உட்கார்ந்திருந்தார்கள். யாருமே ஷர்மிளாவை கண்டு கொள்ளவில்லை. ஷர்மிளா எல்லோரையும் அமைதியாக சில நொடிகள் பார்த்துவிட்டு ஒரு மூலையில் சென்று நின்று கொண்டாள். அந்த நேரத்தில் ஆதவனின் மேனேஜர் அன்வர் அந்த அறைக்குள் வேகமாக நுழைந்து டேபிளின் மீது வைக்கப்பட்டிருந்த டிசைனை கவனமாக பார்க்க ஆரம்பித்தார். ஆதவனுக்கு பதிலாக மேனேஜர் வந்திருப்பதை பார்த்து காயத்ரி தேவிக்கு பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. சில நொடிகள் அந்த டிசைனையே பார்த்த மேனேஜர் அன்வர் கையில் வைத்திருந்த காஃபி கப்பை டேபிளின் மீது வைத்தபடி ஒரு சேரில் உட்கார்ந்தார். அப்போது காயத்ரி தேவி தயக்கத்துடன் அவனை பார்த்து, மிஸ்டர் ஆதவன் என்னமோ வரலையா? நீங்க அவரோட மேனேஜர் தானே? அவர் வருவாரா, இல்ல அவருக்கு பதிலா நீங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவீங்களா என்று கேட்டார். உடனே அந்த மேனேஜர், நான் அக்ரிமெண்ட்டை சைன் பண்றதுக்காக இங்க வரல. எங்களோட சேர்மேன் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் என்று சொன்னான். அதை கேட்டதுமே காயத்ரி தேவி, நவீன் இருவருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. ஷர்மிளாவுக்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் குழப்பத்துடன் இன்னமும் கவனமாக கேட்க ஆரம்பித்தாள். உடனே காயத்ரி தேவி மேனேஜரை பார்த்து, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதுக்கு ஏற்கனவே உங்க சேர்மேன் மிஸ்டர் ஆதவன் ஒத்துக்கிட்டாரு. நவீனோட டிசைனை தான் அவர் செலக்ட் பண்ணிருக்காரு என்று சொன்னார். இல்ல, நான் எதையும் தப்பா புரிஞ்சுக்கல. இதை கேன்சல் பண்ண சொன்னதே எங்களோட சேர்மேன் தான் என்று சொன்னான் அன்வர். அதை கேட்டதும் நவீனுக்கு கோபத்தில் முகம் சிவந்தது. தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் மேனேஜரை பார்த்து, என்ன, இது உங்க சேர்மேனோட உத்தரவா, இல்ல நீங்க எதுவும் டிராமா பண்றீங்களா? அவர் இப்போ எங்க இருக்காரு? நான் உடனே சேர்மேன் கிட்ட பேசி ஆகணும் என்று சொன்னான். அருகில் நின்றிருந்த காயத்ரி தேவி நவீனை அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தார். மேனேஜர் அன்வரின் கோபமான முகத்தை பார்த்ததும் சூழ்நிலையின் தீவிரத்தை அவர் புரிந்து கொண்டார். சாரி சார், நவீன் பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதை நினைச்சு அவன் நிறைய கனவு கண்டுட்டு இருந்தான். இப்ப திடீர்னு அக்ரிமெண்ட் கேன்சல்னு சொன்னதும் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி கத்திட்டான் என்று கெஞ்சும் தோணியில் சொன்னார் காயத்ரி தேவி. அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. எங்க சேர்மேன் இனிமே நவீன் கூட சேர்ந்து வேலை செய்ய மாட்டாரு. அதை சொல்லிட்டு போகதான் நான் இங்க வந்தேன் என்று மேனேஜர் தீர்க்கமாக சொன்னான். நேத்து நைட் கூட நான் சேர்மேன் கிட்ட பேசினேன். அவருக்கு என்னோட டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஏன் திடீர்னு அவர் முடிவை மாத்தணும் என்று கேட்டான் நவீன். உடனே மேனேஜர் கொஞ்சம் சீரியஸான முகத்துடன், உண்மையிலேயே நீ அந்த டிசைனை பண்ணியிருந்தா அதை பத்தி உனக்கு எல்லாமே தெரியும் இல்லையா என்று கேட்டவர் தனக்கு முன்னால் வைத்திருந்த ஒரு ஃபைலை எடுத்து நவீனிடம் வீசினார். அதை பார்த்ததும் நவீனுக்கு தூக்கி வாரி போட்டது. நாங்க உன்னை பத்தி விசாரிச்சோம். நீ உன்னோட டிகிரியை கூட ஒழுங்கா முடிக்காம பாதியிலேயே ஓடி இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு இந்த டிசைனர் பட்டம் எங்க இருந்து கிடைச்சது?
இது வரைக்கும் நீ பண்ணின எல்லா டிசைனையும் நான் பார்த்துட்டேன். அதுல ஒண்ணு கூட உருப்படியா இல்ல. அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான டிசைனை எப்படி உன்னால பண்ண முடிஞ்சது? எனக்கு இதுக்கு பதில் சொல்லு. நான் இந்த டிசைனை செலக்ட் பண்ணிக்கிறேன் என்று சொன்னார் மேனேஜர். அதை கேட்டதும் நவீன் அவமானத்தில் தலை குனிந்து கொண்டான். காயத்ரி தேவிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நவீன் இவ்வளவு சுலபமாக மாட்டிக்கொள்வான் என்று அவர் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. மேனேஜர் காயத்ரி தேவியை அதே கோபத்துடன் பார்த்து, நீங்க 2 பேருமே ஃப்ராட் பண்ணி இந்த டிசைனை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த விஷயத்தை மட்டும் சேர்மேன் கொஞ்சம் சீரியஸா எடுத்தா நீங்க 2 பேரும் கண்டிப்பா ஜெயிலுக்கு தான் போவீங்க என்று சொன்னான். அதை கேட்டு இருவரும் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக தலை குனிந்து நின்றிருந்தார்கள். மேனேஜர் அதற்கு மேல் அவர்களை பார்க்க விருப்பமில்லாமல் அங்கிருந்து வெளியே சென்றார். காயத்ரி தேவி மற்றும் நவீனின் கேவலமான திட்டம் வெளிப்பட்டதால் அனைவர் முன்பு தலை குனிந்து நின்றனர். ஷர்மிளாவுக்கு அங்கே நடந்த எதையும் நம்ப முடியவில்லை. சிறிது நேரத்திற்கு முன்னால் தீபக் சொன்னது அப்படியே அவள் கண்முன்னே நடந்து கொண்டிருந்தது. காயத்ரி தேவியின் அடுத்த திட்டம் என்னவாக இருக்கும்? ஷர்மிளாவுக்கு தீபக்கின் மீது சந்தேகம் வருமா? தீபக்கின் மாஸ்டர் பிளான் என்ன? ஆதவனின் மேனேஜர் நவீனின் டிசைனை கேன்சல் செய்துவிட்டு அங்கிருந்து கோபமாக சென்று விட்டார். காயத்ரி தேவியும் நவீனும் அவமானத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே நின்றிருந்தார்கள். அங்கே இருந்த மொத்த நபர்களும் அவர்கள் இருவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஷர்மிளா இன்னமும் தன் கண்களை நம்ப முடியாமல் ஆச்சரியத்தில் அப்படியே நின்றிருந்தாள். அதன் பிறகு அடுத்த சில நிமிடங்களில் எல்லோரும் அவரவர் வேலையை பார்க்க ஆரம்பித்தார்கள். ஷர்மிளாவும் அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றாள். நவீன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நின்றிருந்தான். அப்போது காயத்ரி தேவி அவனை பார்த்து, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஒரே நைட்ல அந்த சேர்மேன் எப்படி இந்த அளவுக்கு மனசு மாறினா? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கணும் என்று சொன்னார். ஆமா பாட்டி, அந்த ஒருத்தர் யாருன்னு எனக்கு தெரியும் என்று கோபமாக சொன்ன நவீன் அந்த இடத்தை விட்டு கோபத்துடன் வெளியே நடந்தான். அவனை பார்த்து காயத்ரி தேவி அப்படியே அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தார். இன்னொரு புறம் பிரகாசமான முகத்துடன் வெளியே வந்த ஷர்மிளாவை பார்த்ததும் தீபக் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான். அவள் சந்தோஷத்துடன், தீபக், என்னால் இதை நம்பவே முடியல, நீ சொன்ன மாதிரி தான் இப்போ நடந்துச்சு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நவீன் அங்கே வந்தான். அவர்கள் இருவரும் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து, ஓ, இதெல்லாம் நீதான் பண்ணியா? இந்த மாதிரி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா என்று கோபமாக கேட்டான். உடனே ஷர்மிளா, என்னோட டிசைனை திருடி உன் பேரை போட்டுக்கிட்டது உனக்கு வெக்கமா தெரியலையா? இப்போ உண்மை வெளியில வந்ததும் என்ன கேள்வி கேட்க வந்துட்ட என்று கோபமாக கேட்டாள். உடனே நவீன் கோபத்துடன், அந்த சேர்மேன் கிட்ட என்ன அவமானப்படுத்துறதுக்காக நீ என்ன தரேன்னு சொன்ன? ஒரே நைட்ல மனசு மாறுற அளவுக்கு நீ அவனை எப்படி மயக்கன என்று கேட்டுக்கொண்டே முன்னால் வந்தான். உடனே தீபக் நவீனின் மார்பில் கை வைத்து அவனை பின்னால் தள்ளியபடி, போதும், உனக்கு அவ்வளவுதான் லிமிட். உன்னோட வாயிலிருந்து ஷர்மிளாவை பத்தி இன்னொரு வார்த்தை வந்துச்சு, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று கோபமாக சொன்னான் தீபக். என்னடா பண்ணுவ? என்ன கொன்னுடுவியா? உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருக்கேன். உன்னால உன்னோட ஒய்ஃபையே சரியா ஹேண்டில் பண்ண முடியாது, நீ என்ன அடிப்பன்னு சொல்றியா? உன்னோட கோபத்தை உன் பொண்டாட்டி கிட்ட காட்டு. அவதான் என்ன தோக்கடிக்கணும்னு அந்த சேர்மேன் கூட போய் ஒரு நைட் தங்கிட்டு வந்திருக்கா என்று நவீன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவனுடைய முகத்தில் பலமாக ஒரு குத்து விழுந்தது. அடுத்த நொடியே நவீன் நிலை தடுமாறி தரையில் விழுந்தான். அவனது மூக்கிலிருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது. என் மேல கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா என்று மூக்கில் வழிந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டு வேகமாக எழுந்தான். ஆனால் அவன் எழுந்திருத்த அடுத்த நொடியே மீண்டும் மார்பில் ஒரு குத்துவிட்ட தீபக், இதுக்கு மேல நீ இன்னொரு வார்த்தை பேசுன, அடுத்து பேசுறதுக்கு வாய் இல்லாம பண்ணிடுவேன் என்று கோபமாக சொன்னான். தீபக்கின் கோபத்தை முதல் முறையாக ஷர்மிளா பார்த்து கொண்டிருந்தாள். சில நொடிகள் அப்படியே வியப்பில் நின்றிருந்தவள் டக்கென ஓடி சென்று தீபக்கின் கையை பிடித்து, தீபக் வேண்டாம், அவனை விட்டுரு, இவனெல்லாம் அடிச்சா அது நமக்கு தான் அசிங்கம், வா நாம இங்கிருந்து கிளம்பலாம் என்று சொல்லிக்கொண்டு அவனை இழுத்து கொண்டு வெளியே நடந்தாள். ஆபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் நவீன் அடி வாங்குவதை பார்த்தார்கள். தீபக்கின் கோபத்தை பார்த்து எல்லோரும் தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நவீன் அவர்களை எல்லாம் கவனிக்காமல், 2 பேரும் வெளியே போங்க, இதுக்கு மேல உங்களை இந்த பில்டிங்ல பார்க்க கூடாது, செக்யூரிட்டி, அவங்க கத்திவிட்டு கோபமாக எழுந்து அவனுடைய அறைக்கு சென்றான். அடுத்த சில நொடிகளிலேயே அங்கே வந்த காயத்ரி தேவி எந்த கேள்வியும் கேட்காமல் நவீனின் முகத்தில் பலாரென்று அறைந்தார். அதை பார்த்து அதிர்ச்சியான நவீன், பாட்டி என்னாச்சு உங்களுக்கு, என்னையே அடிக்கிறீங்க என்று கேட்டான். உனக்கு ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாதா? நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் முன்னாடி இப்படி அடி வாங்கி பெரிய சீன் கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்க, உனக்கு மூளை இருக்கா இல்லையா? நீ இப்படி பொறுமை இல்லாம நடந்துக்கிட்டா அப்புறம் கம்பெனியில இருக்கிற எல்லாருக்கும் உன் மேல எப்படி மரியாதை வரும் என்று கோபமாக கத்தினார் காயத்ரி தேவி. அதை கேட்டு அமைதியான நவீன், சாரி பாட்டி, கோபத்துல என்ன பண்றேன்னு தெரியாம பண்ணிட்டேன் என்று சொன்னான். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன், அது வரைக்கும் நீ எதையும் பண்ணாம அமைதியாரு, அது போதும். நான் இப்பவே SV குரூப்ஸுக்கு போய் சேர்மேனை மீட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றார்.
நவீன் எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக கன்னத்தில் கை வைத்து நின்று கொண்டிருந்தான். இன்னொரு புறம் தீபக்கும் ஷர்மிளாவும் காரில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள். ஷர்மிளாவின் மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் இருந்தது. அப்போது மெதுவாக அவன் பக்கம் திரும்பி, தேங்க்ஸ் தீபக், நீ எனக்காக நவீன் கூட சண்டை போட்டதுக்கு என்று சொல்ல, தீபக் அவளை பார்த்து, ஷர்மி, நான் உன்னோட ஹஸ்பண்ட். உன்னை பத்தி யாராவது தப்பா பேசினா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அது நவீனா இருந்தாலும் சரி, அவனோட பாட்டியா இருந்தாலும் சரி என்று உறுதியான குரலுடன் சொன்னான். அந்த வார்த்தைகளை கேட்டு ஷர்மிளாவுக்கு உள்ளுக்குள் சந்தோஷமாக இருந்தது. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இங்க நடந்த விஷயமெல்லாம் எப்படி முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி சொன்ன? நவீன் சொன்ன மாதிரி இதெல்லாம் நீதான் பின்னாடி இருந்து பண்ணுனியா என்று ஷர்மிளா கேட்க, தீபக் ஒரு நொடி அதிர்ச்சியானான். ஷர்மிளாவுக்கு தன் மீது சந்தேகம் வந்து விடுமோ என்று அவன் பயந்தான். உடனே என்ன செய்வதென்று யோசித்தவன், அங்க நடந்தது எனக்கு எப்படி ஷர்மி தெரியும்? எஸ்வி குரூப்ஸ் எவ்வளவு பெரிய கம்பெனின்னு எனக்கு தெரியும். அந்த கம்பெனியில யாரையும் ஈஸியா ஏமாத்திட முடியாதுங்கிற நம்பிக்கையில தான் நான் அப்படி சொன்னேன். மத்தபடி நான் என்ன அந்த சேர்மேனுக்கு ஃபோன் பண்ணி பேசவா முடியும் என்று சொன்னான். அதை கேட்டு ஷர்மிளா சிரித்துக்கொண்டே, ஆமா, நீ சொல்றதும் சரிதான் என்று சொன்னாள். அதன் பிறகு இருவரும் பேசிக்கொண்டே அங்கிருந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள். இன்னொரு புறம் காயத்ரி தேவி எஸ்வி குரூப்ஸுக்கு சென்று நவீனுடனான அக்ரிமெண்டை கேன்சல் செய்த விஷயத்தை பற்றி ஆதவனிடம் கேட்டார். எனக்கு புரியல மிஸ்டர் ஆதவன், என் பேரை நவீனோட டிசைன் ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்க தானே செலக்ட் பண்ணீங்க. ஒரே நைட்ல மனசு மாறுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? அந்த டிசைனை வேண்டான்னு சொன்னா அது உங்களோட கம்பெனிக்கு தான் ரொம்ப பெரிய இழப்பா இருக்கும். வேற யார்கிட்ட இருந்து உங்களால அப்படி ஒரு டிசைனை வாங்க முடியாது என்று உறுதியாக சொன்னார் காயத்ரி தேவி. அவர் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஆதவன், என்ன பார்த்தா அவ்வளவு முட்டாள் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இன்னமும் இந்த மாதிரி எத்தனை பொய் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க என்று கோபமாக கேட்டான். அதை கேட்டு காயத்ரி தேவி அதிர்ச்சியோடு அவனை பார்க்க, ஆதவன் அருகில் இருந்த ஒரு சேரில் கால் மேல் கால் போட்டபடி உட்கார்ந்து கொண்டு, என்ன ஏமாத்தினதை என்னோட மேனேஜர் கண்டுபிடிச்சு உங்களை ரோஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நீங்க கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அதை பத்தி பேச வந்திருக்கீங்க. உங்களோட தப்ப ஒத்துக்காம இப்படி உங்க பேரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நான் இவ்வளவு பொறுமையா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அது உங்களோட வயசுக்கு மரியாதை கொடுத்துதான். அதை நீங்களே கெடுத்து வச்சிடாதீங்க என்று சொன்னான் ஆதவன். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு காயத்ரி தேவியால் எதுவும் சொல்ல முடியவில்லை. எஸ்வி குரூப்ஸில் அவர் அவமானப்படுவது இது முதல் முறை. அதனால் என்ன பேசுவதென்று தெரியாமல் அமைதியாக நின்றிருந்தார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.